என்பது உறுதியா அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை அசைக்க முடியாத அளவுக்கு இருந்துருமானால் வேற எல்லா காரியங்கள் நம்மகிட்ட இருந்து ஒழுங்கா நடக்க ஆரம்பிச்சிடும். ஒண்ணு தனியா சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை, அல்லாஹ் இருக்கிறாங்கிறத 100% நம்பணும். அல்லாஹ்வுடைய வல்லமையை 100% நம்பணும். அல்லாஹ் நினைச்சதெல்லாம் செய்வான் என்பதை 100% நம்பணும். அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத 100% நம்பணும். அல்லாஹ் நம்மளை தண்டிக்க ஆற்றல் பெற்றவன் என்பதை 100% நம்பணும். அல்லாஹ்வுடைய நரகம் இருக்குங்கிறத 100% நம்பணும். அல்லாஹ்வுடைய சொர்க்கம் இருக்குங்கிறத 100%. இப்படி எதை எடுத்தாலும் 100% ஒருத்தன் நம்புனான்னு சொன்னா அவனை அசைக்க முடியாது. அதுக்கு மேல ஒரு அறிவுரை தேவையே இல்லை. அப்ப ஒரே ஒரு அறிவுரையா எனக்கு சொல்லுங்கன்னு அவர் கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதுல உறுதியா நில்லு என்று சொல்லிட்டாங்க. இப்ப நம்மிடத்தில் அந்த உறுதியான நம்பிக்கை இருக்குதா? முதலாவது கேள்வி. ஈமான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லைன்னா நம்ம அங்க நேரத்தை பொழுதுபோக்கையெல்லாம் ஒதுக்கிட்டு வருவோமா? இல்ல என்ன லாபம் கிடைக்குது? நம்மள்ட்ட ஈமான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இந்த நேரத்தை வேற எதுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்க முடியும்? பீச்சுக்கு போகலாம், வேற விளையாட்டுக்கு போகலாம், கேளிக்கையில் ஈடுபடலாம், ஹராமானதை கூட போய் செய்வதற்கு நம்ம போக முடியும். உலகத்துல கவரக்கூடிய அம்சங்கள் எவ்வளவோ இருக்குது, உலகத்தை எல்லாம் கவருது. நம்ம அதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு இங்க வந்திருக்கோம்னு சொன்னா நம்மள்ட்ட ஈமான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்குறோம்னா என்ன வேலை வெட்டி இல்லாம ஒதுக்குறோம்? வேலைகள்லாம் இருக்குது. அதை விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெருசுன்னு தான் ஒதுக்கி இருக்கிறோம். ஆனா உறுதி இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நம்மள்ட்ட எதிர்பார்க்கறாங்க? இன்னால் இல்ல பார்த்து வைங்கம்மா, டாடா குழந்தைய மேல அடிச்சான்னு பாருமா, மறுபடியும் அதே மாதிரி வைக்கிறாங்க பாருங்க. இந்த இங்க கொண்டாங்க, இங்க கொண்டாங்க. என்ன பொறுப்பு இல்லாம